வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்பில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்பில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என்று நம்முடைய மறை மாவட்ட குருக்களுக்கான தியானமானது தொடங்குகின்றது. எனவே இந்த தியானத்திலே பங்கெடுக்கின்ற மறை மாவட்ட குருக்களுக்காக சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்கள் மூலமாக இந்த மறை மாவட்டம் பயன்பெற வேண்டும் என்று சொல்லியும் இறையாட்சி என்கின்ற சமத்துவ சமூகம் மண்ணிலே கட்டி எழுப்பப்பட விரியமிக்க கருவிலாக இறைவன் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக இந்த திருப்பலியானது ஹெரால்டு ஆந்தரை பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றி ஆகும். பாத்திமா ஸ்டீஃபன் கருத்துக்களுக்கு ஆகும். ஜெரால்டு இனிக்கு அன்னைக்கு நன்றி ஆகும். சாகர் லாஜிஸ்டி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றி ஆகும். அமலவர்ப்பு மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றி ஆகும். சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி அன்னைக்கு நன்றி ஆகும். கருத்துக்களுக்கு ஆகும். சகாய மெர்சியா மேரி 50வது பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றி ஆகும். குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்திற்காகவும் சின்னப்பன் ஜெயமரி ஆரோக்கிய சாமி அந்தோனியம்மாள் ஆண்மலை பாட்சிக்காகவும் பிசி ஆண்டனி லியோ ஆண்மலை பாட்சிக்காகவும் பியூலா மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும் சவரிமுத்து ஜெயமேரி ஆண்மலை பாட்சிக்காகவும் ரெஜினா மேரி எலுவா தாமஸ் ஆண்மலை பாட்சிக்காகவும் செல்வராஜ் மேரி பிலோமினா அருட்சகுரி பொன்ராஜ் மேரி ஆண்மலை பாட்சிக்காகவும் ஆரோக்கிய மேரி பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றி ஆகும். கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து அந்த பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துகள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலியை நாம் தகுதியான விதத்திலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா,
எத்தகைய இடுக்கண்களிலும் உம்மை கூவி அழைப்போருக்கு செவி சாய்ப்பவர் நீரே என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் உம் திருமுன் குழுமி வந்துள்ளோம். எங்களுக்கு உம் அறநெறிகளை கற்பித்தருளும். அன்பு செய்வதே எல்லாவற்றிலும் மேலான கட்டளை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்மோடும் எம்மயலாரோடும் உறவு கொண்டு வாழ அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 27 35 முடிய. உன்னால் நன்மை செய்யும் கூடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்பவர் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்துக்கொண்டோ போய் வா, நாளை தருகின்றேன் என்று சொல்லாதே. அடித்திருப்பவருக்கு தீங்கிழிக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு ஒரு தீங்கம் செய்திருக்கும் போது அவரை வீண் வதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமல் கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார், நேர்மையாளரை அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவர் ஆசி தங்கும். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுவார். ஞானம் உள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளே இகழப்படுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உன் திருமலையில் குடியிருப்பவர் யார்? ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடப்போரை இன்னார் நேரியவதை செய்வார். புலமாற உண்மை பேசுவர். தம் நாவினால் புறங்கூறுவர். பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? உம் தோழருக்கு தீங்கிழிப்பார். தாம் அடுத்திருப்பவரை பழித்துரையார். நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார். மாசற்றத்திற்கு எதிராக கையுட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 16 18 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியதாவது: எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர்.
வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவரும் நிறைவாக பெறுவர். இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுக்கப்படும். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 18வது இறைவசனம். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு ஞானி தன்னுடைய சீடர்களுக்கு வகுப்பு எடுத்து கொண்டிருந்தார். அப்போ அவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். ஒரு மனிதனுக்கு வெளிச்சத்தை தருவது எது? ஒருவேளை அவன் இருட்டில் இருக்கின்ற பொழுது அல்லது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு வெளிச்சத்தை தருந்து வழிகாட்டுவது எது அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது சீடர்கள் இவ்வாறாக பதில் சொல்ல தொடங்கினார்கள். ஒரு மனிதனுக்கு வெளிச்சத்தை தருவது என்பது சூரியன். சூரியன் தான் வெளிச்சத்தை கொடுக்கின்றது. அவன் எங்கே செல்வது, எப்படி போவது, அந்த வழியெல்லாம் தெளிவாக தெரிவதற்கு காரணம் சூரியன் தருகின்ற வெளிச்சம். ஞானி சொன்னாரு, ஒருவேளை சூரியன் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது எது? மேலுமாக அந்த சீடர்கள் சொன்னார்கள், அப்படி என்று சொன்னால் சந்திரன். ஏன்னா இரவில் நிலவுதான் வழிகாட்டுகின்ற வெளிச்சத்தை கொடுக்கும். அப்ப சந்திரன் என்று சொன்னார்கள். மீண்டுமாக ஞானி சொன்னார், சந்திரன் இல்லை என்று சொன்னால், நிலா இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு வெளிச்சத்தை தருவது எது? அப்போ அந்த சீடர்கள் சொன்னார்கள், நெருப்பு. நெருப்பினுடைய வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு எப்படி வேணாலும் எங்கு வேணாலும் இருட்டிலே நாம் சென்று விடலாம். அப்ப மீண்டுமாக ஞானி, ஒருவேளை நெருப்பு இல்லை என்று சொன்னால், அது கொடுக்கின்ற வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது எது? சீடர்கள் யோசிக்க தொடங்கினார்கள். மீண்டுமாக ஒரு அறிவாளியான ஒரு சீடர் சொன்னாரு, சூரியனும் இல்லை என்று சொன்னாலும், சந்திரனும் இல்லை என்று சொன்னால், நெருப்பும் இல்லை என்று சொன்னாலும் ஒரு மனிதனுக்கு வெளிச்சத்தை தருவது என்பது ஒளி, சத்தம். ஒருவேளை அங்க ஒருத்தர் நிற்கிறாருன்னு இந்த சத்தத்தை, அதாவது ரைட்லவா லெப்ட்லவா நேராவா என்ற அந்த ஒளியை கேட்டு கூட ஒரு மனிதன் பிறருடைய அந்த வழியை தொடர முடியும். அப்போ அந்த ஞானி சொன்னாரு, ஒளியும் ஒருவேளை சப்தமும் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது எது? சீடர்கள் பதில் தெரியாமல் முழித்து கொண்டிருந்த பொழுது அந்த ஞானி இவ்வாறாக சொல்லி முடித்தார். உண்மையாலுமே ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுப்பது சூரியனோ நிலவோ நெருப்போ சப்தமோ இல்லை. ஒரு மனிதனுக்கு உண்மையாலுமே வெளிச்சத்தை கொடுப்பது என்பது அந்த மனிதனுக்குள் உள்ளாக இருக்கின்ற ஆன்மா என்கின்ற அந்த ஒளிதான். எனவே எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மா என்கின்ற அந்த லட்சிய தீபத்தை அணையாமல் தன்னுடைய லட்சியங்களால் இதோ அவன் அந்த லட்சியங்கள் என்கின்ற எண்ணெயை ஊற்றி எப்பொழுது அவன் அணையாமல் அதை வீரியமான விதத்திலே அந்த ஆன்மாயை அவன் காத்து கொள்ளுகின்றானோ அந்த மனிதன் தான் இந்த உலகத்திலே என்றுமே அணையாத ஒரு வெளிச்சத்தை பெற்றிருக்கின்றான் என்று சொல்லி முடித்தாராம். பிரியமானவர்கள், இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார், எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தில் வைத்து மூடுவதில்லை, மேலாக அந்த விளக்கு தண்டின் மீது வைக்கின்ற பொழுது அது வெளிச்சத்தை கொடுக்கின்றது. எனவே அதுபோல் நம்முடைய ஆன்மா என்று சொல்லப்படுகின்ற பொழுது இந்த ஆன்மாவிடமிருந்து வருகின்ற ஒளி என்று சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற அந்த விசுவாசம். அப்போ அந்த நம்பிக்கை யார் ஒருவர் இன்னும் பிரகாசப்படுத்துகின்றாரோ அது பிரகாசப்படுத்துகின்ற பொழுது அதனால் இன்னும் பலர் அவனுடைய நம்பிக்கையை பார்த்து ஆண்டவனிடத்தில் இன்னும் அதிக பேர் அவர் வர செய்கிறார் என்று சொன்னால் அவர் தான் இந்த உலகத்திலே ஒரு சிறந்த மனிதராக இருக்க முடியும், சிறந்த ஆன்மீகவாதியாக இருக்க முடியும். இவ்வாறு அவர் வாழுகின்ற பொழுது கடவுளுடைய அருளானது நிறைவாக கொடுக்கப்படுகின்றது. எனவே அவருக்கு இல்லாது இருக்கின்றவருக்கு இன்னும் அதிகமாக கடவுளுடைய அருளானது கொடுக்கப்படுகின்றது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவை பாதுகாக்காமல் விசுவாச வெளிச்சத்தை அணைத்து கொண்டிருக்கின்றானோ அல்லது குறைத்து கொண்டிருக்கின்றானோ, வீரியத்தை விரயமாக்குகின்றானோ, அவனுக்கு அவன் தனக்கு உள்ளது என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கின்ற விசுவாசம் கூட அவனிடமிருந்து எடுக்கப்படும் என்று சொல்லி இயேசு என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். நாமும் திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதன
திருமணத்தின் வழியாக இயேசுவினுடைய சீடர்களாக, சீடத்திகளாக, தோழர்களாக, தொண்டர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த ஆன்மாவானது விசுவாச ஒளி இன்னும் அதிகமாக பெற்று இயேசுவினுடைய இறையாட்சியின் லட்சியங்களாக இருக்கின்ற அன்பு செய்தல், விட்டு கொடுத்தல், மன்னித்தல் என்கின்ற எண்ணெயை ஊற்றி இன்னும் அதிகமாக அந்த லட்சிய தீபத்தை, விசுவாசம் என்கின்ற ஒளியை, ஆன்மாவை பிரகாசப்படுத்த தேவையான ஆசீர்வாதத்தை வேண்டி மன்றாடுவோம். ஏனென்று சொன்னால் இன்று நம் லட்சிய தலைவன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி, உள்ளவர் எவருக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும், விசுவாசம் இல்லாதவருக்கு அவர் தமக்கு உள்ளது என்று சொல்லி அவரிடம் இருப்பதும் எடுக்கப்படும். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 18வது இறைவசனம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லா வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் நலனுக்காகவும் மது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உம்முடைய மக்களாகிய நாங்களும் திருமுன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை தயவாய் ஏற்றருளும். பிள்ளைகளுக்குரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் தேடுகின்ற நன்மைகளை இந்த திருவருட்சாதன பரிமாற்றத்தால் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடு என்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மது வழிபடத்தின் அருகே சூழ்ந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எம் மக்களையும், மேலும் ஆகும் தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாகும் இணையதளத்தின் வழியாகும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் லூர்தனையுடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த நாள் முழுவதும் அன்னையினுடைய பரிந்துரையால் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர் நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்துள்ள ஆன்மாக்களின் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பெரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. இவரே இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்ததோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஒளியை கூட, ஆன்மாவை இந்த உலகத்திலே ஒளிர நமக்கு அழைப்பை கொடுப்பதோடு தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக விரித்து விருந்தாக கொடுக்கின்ற லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள்.
மூவொரு இறைவா, வில்லினூரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜபுதவிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கடின கலைஞர்களை தூய ஆவியார் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழுதலும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. நல்ல ஆயனாய் இறைவா, இத்திருவுணவினால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது உதவியை தொடர்ந்து அளித்தருளும். நாங்கள் கைமாறு கருதாமல் கடமை உணர்வோடு ஒருவருக்கொருவர் பணிபுரிவதில் மகிழ்ச்சி காணவும், மிக சிறியவற்றிலும் உமது நம்பிக்கைக்கு உரியவர்களாக வாழவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திலிருந்து எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்து நிற்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, என் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற திருஹதயமே, என் ரட்சணியமாயிரம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் திரைசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமன்சுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.